வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல 2 சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். முதல் சட்னி என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல பண்ணக்கூடிய பிக் பாஸ்ல ஃபேமஸ் ஆன பூண்டு சட்னி. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி. இந்த 2 சட்னி நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டுமே பண்றதுக்கு ரொம்ப ஈஸிங்க. பூண்டு சட்னி பண்றதுக்கு வெறும் 2ல இருந்து 3 நிமிஷம் இருந்தா போதும். தண்ணி சட்னி பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். முதல்ல 2 மினிட்ஸ் பூண்டு சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பாத்திரலாமா? 9 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இடிக்கல்ல அந்த 9 பல்லு பூண்டையுமே சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. பூண்டு நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சட்னியோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரும். இந்த சட்னியோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ல நம்ம விஷால் பண்ணிருப்பாரு. எல்லா கண்டஸ்டன்ட் அப்புறம் ஹோஸ்டுக்கு ரொம்ப ஃபேவரட்டாவே இருந்தது இந்த சட்னி. இடிச்ச இந்த பூண்டை தனியா வச்சிருங்க. அடுத்ததா கடாயில நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இடிச்சு வச்ச பூண்டு இதுல சேர்த்துட்டு லைட்டா பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்க போறோம். ஃபியூ செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணா போதும். பூண்டு ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க இரும்பு கடாய் எடுக்கிறீங்கன்னா சீக்கிரமே அடிப்பிடிச்சிடும். அதனால ஃப்ளேமை லோக்கு மாத்திக்கோங்க. அடுத்ததான் இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. காரம் மீடியமா வேணும்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி இதுல சேர்த்துட்டு இந்த பொடிகள் எல்லாத்தையும் அடிப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும். இரும்பு கடாயில பாத்தீங்கன்னா சூடு நல்லாவே உங்களுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதனால நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பூண்டு பொடியெல்லாம் நம்ம முதல் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உறிஞ்சிருக்கும். அதனால தான் திருப்பி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நீங்க நார்மல் கடாய் யூஸ் பண்றீங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பபிள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டீங்கன்னா சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடும். இது நீங்க எந்த டிஃபன் கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா சாதம் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். கார்லிக் பிடிச்சவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சட்னியோட கிரெடிட்ஸை எனக்கு கொடுக்காதீங்க, பிக் பாஸ் விஷாலுக்கு கொடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மதுரை ரோட்டு கடை ஸ்டைல் தண்ணி சட்னி தான் பண்ண போறோம். இந்த சட்னி பண்றதுக்கு நம்மளுக்கு தேங்காய் எதுவும் தேவையில்லைங்க. பொட்டுக்கடலை இருந்தா போதும். தண்ணி சட்னிங்கிற பேர் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சட்னி தண்ணியா தான் இருக்கணும். நல்ல இட்லி மேல சாம்பார் மாதிரி ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். யூஸ்வலா ரோட்டு கடையில இந்த சட்னி சர்வ் பண்ணுவாங்க. தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனா இந்த மாதிரி நம்ம சட்னி அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு கெடாம இருக்கும். சூடான இட்லி மேல நல்லா தாராளமா இந்த சட்னி சேர்த்து ஒரு இட்லியை பிச்சு இந்த சட்னியில பிசைஞ்சு சாப்பிடும் போது அற்புதமா இருக்கும். இந்த சட்னி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த சட்னி பிடிக்குமாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நீங்க முழுக்க சின்ன வெங்காயத்திலேயே பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போறேன். சின்ன வெங்காயத்து கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையுமே நான் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மதுரை தண்ணி சட்னி பாத்தீங்கன்னா நல்லா காரமா இருக்கும். பட் நீங்க உங்க வீட்டு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ஒரு 4 பெரிய பல்லு பூண்டை இதுலயே சேர்த்துடலாம். எங்க வீட்டுல கிட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் 3 பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். நீங்க நல்லா காரசாரமா சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் மிக்சரை நீங்க மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சிக்கலாம். அரைச்சி விழுது தனியா இருக்கட்டும். தாளிப்போட சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு அதே கடாயிலே நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலையுமே சேர்த்துருங்க. பருப்பெல்லாம் பொன்னிறமா மாறட்டும். மாறினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயத்துல பாதி அளவுக்கு பொடிப்பொடியா நறுக்கிட்டு இதுல சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த கடாயில சேர்க்கணும். பொட்டுக்கடலை கொதிக்க வைக்கும் போது ரொம்ப திக்காயிடும். அதனாலதான் ஹீட் கம்மியானோடனே நம்ம சட்னியை சேர்க்கிறோம். சட்னியை சேர்த்ததுக்கு அப்புறமா மறக்காம தாராளமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாருமே அலம்பிட்டு அந்த தண்ணியை சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா நீங்க தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி திக்கா இருக்கக்கூடாது, தண்ணியா தான் இருக்கணும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கும் போது டெம்பரேச்சருமே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட தண்ணி சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. சூடான இட்லி மேல தண்ணி சட்னியை சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 2 டக்குன்னு பண்ணக்கூடிய சட்னி ரெசிபியை உங்களுக்கு நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.